ரீசெட் பிரெயின் இன் 7 டேஸ். 7 நாளையில நம்மளால நம்ம பிரெயினை ரீசெட் பண்ணி ஒரு புது வாழ்க்கைக்குள்ள நம்ம ஃபியூச்சரோட சக்சஸ் நோக்கி போக முடியும். சிம்பிளா ஒரு 4 டிப்ஸ் தான். ஃபர்ஸ்ட், டோபமைன் டீடாக்ஸ். செகண்ட் ஒன், ஷெட்யூல் தி ப்ராசஸ். மூணாவது, ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நாலாவது, டூ இட், ரிப்பீட் இட். சரிங்களா? திருப்பி திருப்பி நம்ம அதவே பண்றது. இதுதான் நம்ம நாலாவது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், டோபமைன் டீடாக்ஸ். இந்த டோபமைன் அப்படிங்கிறது நமக்கு உடம்புக்கு சந்தோஷம் கொடுக்குற ஒரு ரிலீஸ் ஆன ஹார்மோன் மாதிரி. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நமக்கு பிடிச்ச ஒரு செயலை செய்யும் போது நம்ம ரொம்ப ஹாப்பினஸா இருப்போம். அந்த இடத்துல சோகமா இருக்கிறத தாண்டி நமக்கு சந்தோஷம் கொடுக்கறது, இயல்பான சந்தோஷம் இல்லாம அந்த சந்தோஷத்தை கட்டாயப்படுத்தி வர வைக்கிறது அப்படிங்கிறது தப்பான ஒரு செயல். அதை மாத்துறதுதான் டோபமைன் டீடாக்ஸ். இப்ப இயல்பா சந்தோஷமா இருக்கிறத தாண்டி நான் சாக்லேட் சாப்பிட்டா ஹாப்பியா இருப்பேன், ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா ஹாப்பியா இருப்பேன், ஸ்மோக் பண்ணா ஹாப்பியா இருப்பேன், இல்ல படத்துக்கு போனா ஹாப்பியா இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு செயல் செஞ்சாதான் அந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்மள நாமே ஏமாத்திக்கிறது தான் தேவையில்லாத ஒரு ஹாப்பினஸ் நமக்கு கொடுக்கும். அண்ட் நம்ம உடம்புக்கும் அது கெட்டது. அண்ட் நம்ம ஃபியூச்சர் கோல்ஸை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். இயல்பாவே இன்னைக்கு 2 லெசன் படிச்சா நான் சந்தோஷமா இருப்பேன், இன்னைக்கு ஃபேமிலி கூட பேசிட்டு இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா ஹாப்பியா இருப்பேன். இதெல்லாம் நேச்சுரலா எல்லாருமே பண்றது. இது மூலியமா நமக்கு ஒரிஜினல் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு ஹாப்பினஸ் இல்லாம தான் நம்ம ஃபேக்கான வேர்ல்டுல முக்காவாசி பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம். போன்லயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. போன் பார்த்துட்டே இருப்பாங்க. அதுதான் ஹாப்பினஸ் அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அது நமக்கு தேவையில்லை. இந்த டோபமைனை டீடாக்ஸ் பண்றது மூலியமா நம்மளால நம்ம ப்ராசஸ கரெக்டா பண்ண முடியும். செகண்ட் திங், ஷெட்யூல் தி ப்ராசஸ். இன்னைக்கு என்ன பண்ண போறோம், நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத ஷெட்யூல் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணணும். அந்த ஷெட்யூல் அப்படிங்கறத கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கணும். இப்ப இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் படிப்பேன் அப்படின்னா ஒரு சின்னதா சாக்லேட் சாப்பிடுவேன். எனக்கு நானே கிரெடிட் கொடுத்துக்கிறேன். அந்த கிரெடிட் அப்படிங்கிறது இப்ப ஓட்டப்பந்தயத்துல ஓடுறாங்க, வின் பண்ண மெடல் கொடுப்பாங்களா, அந்த மெடலுக்காக தான் அவங்க ஓடுறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு சாக்லேட்டை சாப்பிடணும் அப்படின்னா இந்த 2 லெசன் நான் முடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஹாப்பியா ஒரு ஷெட்யூல் பண்றதுக்கு பேர் தான் ஷெட்யூல் தி ப்ராசஸ். மூணாவது, ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நம்ம பண்ணிட்டு இருக்கிறது சக்சஸ் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு சொல்லி நம்மள நாமே டெய்லி கேள்வி கேட்கறத விட்டுட்டு கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம நம்பி தொடர்ந்து நம்ம முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபீல்டுக்குள்ள காம்படேட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டுக்குள்ள வந்துட்டாலே சக்சஸ் அப்படிங்கிறது நமக்கு 1 நாள் 2 நாள் 1 வருஷத்துக்குள்ள கிடைக்கிறது கிடையாது. அப்போ கண்டிப்பா இட் டேக்ஸ் டைம். இந்த ஒரு டைம் நமக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். நமக்கு பாசிட்டிவாவே எல்லாமே நடக்கும் அப்படின்னா அந்த ப்ராசஸ ட்ரஸ்ட் பண்றது. ஸோ ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். நாலாவது, டூ இட், ரிப்பீட் இட். நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. உள்ள வந்துட்டோம், வேலை கன்ஃபார்மா வேணும். வேலை இருந்தா தான் ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும். நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ண முடியும். அதுக்காகவே நம்ம பண்ணிட்டு இருக்க இந்த செயலை நம்பி நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றது அப்படிங்கிறது தான் டூ இட் அண்ட் ரிப்பீட் இட். இது எதுக்கு இந்த 4 விஷயம் புதுசா இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு பார்த்தோம்னா, இந்த டோபமைன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, கேட்காமையும் இருப்பீங்க. இந்த டோபமைனால அஃபெக்ட் ஆகுறவங்க நிறைய பேர். டோபமைன் டீடாக்ஸ் பண்றதுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சிம்பிளா ஒரு 3 விஷயம் சொல்றேன் டோபமைன் டீடாக்ஸ் பண்றதுக்கு. காலையில எந்திரிச்ச உடனேயே பிரஷ் பண்ணிட்டு லைட்டா சில்லுன்னு இருக்க தண்ணியில குளிச்சோம் அப்படின்னா நேச்சுரலா ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அது நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு பூஸ்டிங்கா இருக்கும். அந்த நாள் அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 2 உங்களுக்கு பிளாக் காஃபி. நார்மலா பிளாக் காஃபி அப்படிங்கிறது இயல்பான டோபமைன், பேசிக் டோபமைன் லெவல் அப்படிங்கறத அதிகம் பண்ணி கொடுக்கும். அப்படிங்கறதுனால பிளாக் காஃபி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பட் எல்லாமே லிமிட்ல தான் இருக்கணும். அதிகமா தேவையில்லாம எடுக்க தேவையில்ல. ஒரு நாளைக்கு 1 கப் பிளாக் காஃபி மோர் தென் எனஃப். எடுத்து பார்த்தாலுமே நமக்கு பேசிக் டோபமைன் லெவல் அப்படிங்கிறது நமக்கு நல்லா இருக்கும். இந்த 2 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ். சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்றது மூலியமா நம்ம பேசிக் டோபமைன் லெவல் அப்படிங்கறத தேவையில்லாத எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு பதிலா இயல்பாவே அது ரொம்ப நல்லா இருக்கும். ஹெல்த்துக்கும் நல்லது அண்ட் நம்ம கோல்ஸுக்கும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல்ல இம்பார்ட்டன்ட் இமேஜஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். என்னன்னு விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ.